இப்போ நம்ம 2 பிளேயராக பிரிச்சுக்கணும். இப்போ இங்கிட்டு ஒரு ஆள், இங்கிட்டு ஒரு ஆள். இப்போ வந்து இது 2 பிளேயரும் விளையாடலாம், 4 பிளேயரும் விளையாடலாம். பட் நம்ம வந்து 2 பிளேயராக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இது ஒரு ஆள் இங்கே வைக்கணும். உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஆள் வச்சுட்டாங்க அப்படின்னா, அப்புறம் ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் வந்து எங்கேயாச்சும் இதை வைக்கலாம். எந்த இடத்துல வேண்டாலும் வைக்கலாம். இங்கே தான் வைக்கணும்னு இல்லை, அவங்க சைடு தான் வைக்கணும்னு இல்லை, எங்கே வேண்டாலும் வைக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒன்று வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் கேமு. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இன்னொரு ஆள் வந்து இங்கே இன்னொன்று வைக்கிறாங்க. ஸோ அப்புறம் ஆப்போசிட் பர்சன் வந்து திரும்பி இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னா அவுட்டு. அதாவது யார் வைக்கும்போது எல்லாம் விழுவுதோ அவங்க தான் அவுட்டு. ஸோ இந்த கேமு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் விளையாடுறது ஃபன்னாக தான் இருக்கும். இப்போ வந்து சென்டரில் நீங்கள் கூட வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல கொஞ்சம் ஷேக்காக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கீழே விழுவாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம்